Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட weight loss vlog இன்னைக்கு day 5 ஓட வீடியோ. Day 5 பார்த்தீங்கன்னா என்னோட weight வந்து 76.500 இருக்கேன். 76.500 இருக்கேன் கரெக்டாக. வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்னோட பிஎம்ஐ வெயிட் வந்து ஒரு 2.5 கிலோ கூட குறைச்சிட்டேன்னா என்னோடய பிஎம்ஐ வெயிட்டை வந்து ரீச் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் மெதுவாக டயட்டு ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்ட்டு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிருந்தேன். வழக்கமாக குடிக்கிறது தான். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். தண்ணி குடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு இல்லாமல் 1 கப்பு டீ எடுத்துருந்தேன். டீ வந்து காலையிலையும் சாயங்காலம் டெய்லி வந்து 2 கப்பு டீ கண்டிப்பாக எடுத்துப்பேன். இனிப்பு இல்லாமல் எடுத்துப்பேன், அவ்வளோதான். டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி காலை உணவுக்கு கொஞ்சம் வாட்டர் மெலன் தான் சாப்பிட்ருந்தேன். இது கூட வந்து வேணும்னா நம்ம முட்டை எடுத்துக்கலாம். நான் பொதுவாக ஃப்ரூட்ஸு சாப்பிட்டேன்னா வேறு எதுவும் சாப்பிட்றது கிடையாது. அப்புறம் இன்றைக்கி ஒரு கேக் ஒன்று ஆர்டர் இருந்துச்சு. ஒரு 2 கிலோவில் வந்து ப்ளூபெர்ரி கேக் ஒன்று ஆர்டர் இருந்துச்சு. சரி அதை பண்ணலாம் அப்படின்ட்டு காலையிலே கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து கேக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் vlog மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா, அதனால தான் இதை அப்லோட் பண்ணுறேன். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிஸ்டர் வந்து வெயிட் லாஸ் வீடியோஸ் போடுறதுனால நீங்கள் இந்த கேக் வீடியோஸ் போட வேண்டாம், எங்களுக்கு பயங்கரமாக டெம்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் என்னென்னா நம்ம அதெல்லாம் கடந்து வந்து தானே ஆகணும். நான் இதெல்லாம் செய்கிறப்பவும் டயட்டில் தான் இருப்பேன். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு வீடியோ பார்த்தெல்லாம் உங்களுக்கு டெம்ட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம vlogல வந்து வர்றப்போ கண்டிப்பாக இதெல்லாமே வரும். ஏன்னா என்னோடய பிஸ்னஸ் அது. 2 கிலோவில் ப்ளூபெர்ரி கேக்கும் அடுத்து வந்து கொஞ்சம் சாக்லேட் மஃபின்ஸும் ஆர்டர் வந்துச்சு. ஒரு 10 மஃபின்ஸ் ஆர்டர் வந்துச்சு. சரி அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நேரமே கிச்சன் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து மேலே போயிருந்தேன். அதாவது என்னோடய பேக்கிங் ரூமுக்கு போயிருந்தேன். எப்போவுமே அப்படி தான். காலையில் பார்த்திங்கன்னா அந்த கேக் ஆர்டர் இருக்குன்னா கிச்சன் ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சுட்டு கேக்குக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அது கரெக்டாக பண்ணணும் இல்லையா. நம்ம அங்கே ஒரு வேலை பண்ணிவிட்டு கீழே ஒரு வேலை பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு ஓடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரியாக எதுவுமே பண்ண முடியாது. என்னோடய பேக்கிங் ரூம் வந்து மேல் மாடியில் தான் இங்கே இருக்குது. கீழே வந்து கிச்சன், நம்ம சமைக்கிற கிச்சன் வந்து கீழே இருக்குது. அதனால் இங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பேக்கிங் ரூமுக்கு போயிடுவேன். அங்கே போயிட்டேன்னா அப்புறம் கீழே வர்றதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். இதெல்லாம் முடித்து எல்லாம் பண்ணி விட்டுட்டு தான் வருவேன். கேக்கோட பேஸை மட்டும் நைட்டே செஞ்சு வச்சுருந்தேன். மறுநாள் காலையிலே வந்து கேக்கை ஒர்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இல்லைனா பேஸை ரெடி பண்ணி அப்புறம் அதை ஆற விடுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் கேக்கு ரெடி பண்ணி ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு சாயங்காலம் கொடுக்க வேண்டிய கேக்கு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கேக்கோட பேஸ் அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது இல்லையா, அதை வந்து நைட்டு நான் ரெடி பண்ணிவிட்டேன். இது வந்து ப்ளூபெர்ரி கேக்கு தான் ஆர்டர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருந்த கேக்கு பார்த்திங்கன்னா இளநீர் கேக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ திடீர்னு அந்த ஆர்டர் நாளைக்கு காலையில் வேணும் அப்படின்ட்டு இன்றைக்கி சாயங்காலம் அதுவும் நைட்டு பக்கத்தில் ஆகிறப்ப தான் கூப்பிட்டு கேட்டாங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இளநீரெல்லாம் வாங்கி அதுக்கான இதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு முடியாது. அப்படிங்கிறனால தான் அது முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். உடனே அவங்க ப்ளூபெர்ரி போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்மகிட்டேருந்து ப்ளூபெர்ரி கேக் அவங்க வாங்கியிருக்காங்க. அதனால் ப்ளூபெர்ரி கேக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்ட்டு தான் சரி அதை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். ப்ளூபெர்ரி க்ரஷ், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட், அதுக்கு மேலே நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து நீட்டாகவே செஞ்சு கொடுத்துருந்தேன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. கேக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 லேயர் வந்துருந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் ஹைட்டாகவும் கேக் இருக்கும். அதே மாதிரி 2 கிலோ கேக்கு 4 லேயர் வர மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். அதாவது 2 டின்லையாக செய்வேன். ஒரு டின்னை வந்து 2 லேயரில் கட் பண்ணுவோம். அப்போ லேயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அதாவது நம்ம கேக்கு கட் பண்ணுறப்போ சில கேக்கில் பார்த்திங்கன்னா வெறும் க்ரீமு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து நிறைய லேயர். இப்போ ஒவ்வொரு கேக்கையும் வந்து ஒரு 3 லேயராக நம்ம கட் பண்ணியிருந்தோம்னா ஒரு 6 லேயர் கேக்கு கிடைக்கும். கேக்கு ஹைட்டும் கிடைக்கும். ஆனால் அந்த 6 லேயருக்குள்ளேயும் வர்றது பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் தான் நம்ம கொடுப்போம். அப்படிங்கிறப்போ அந்த க்ரீம் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கேக்கோட லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப தின் ஸ்லேஸாக வரும். அப்படி இருக்கிறப்போ கேக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா கேக்கை வந்து 2 கட் பண்ணி 4 லேயர் தான் கொடுத்துருந்தேன். அப்போ அந்த கேக்கு நிறைய சாப்பிட்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறனால தான் அந்த மாதிரி கொடுக்குறது. இப்போ க்ரீம் குறைவாக தான் இருக்கும். நமக்கு க்ரீம் நிறைய இருக்கிறது அவ்வளோவா டேஸ்ட்டாகவும் இருக்காது. வரும் க்ரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காது இல்லையா. அடுத்து வந்து கேக்கு ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது 2 மறுபடியும் 2 டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்படி அதில் ஒர்க் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் செட் ஆனதுக்கப்புறமா அதில் டிசைன் ஒர்க்கை ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணலாம். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஃபின்ஸுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த மஃபின்ஸ் வந்து செய்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் அந்த அளவுகளெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மஃபின்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வரும். நம்ம வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கோன்னா வெயிட் லாஸ் மஃபின்ஸ் வேறு பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு அதோட ரெசிபியெல்லாம் சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது மஃபின்ஸ் பண்ணுறது. ஒரு விஸ்க் இருந்தாலே போதும். மற்றதாவது நமக்கு வந்து பீட்ரெல்லாம் தேவைப்படும். ஆனால் இந்த மஃபின்ஸு இந்த ப்ரௌனிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து விஸ்க் இருந்தாலே போதும். அவன் இல்லைன்னா நம்ம அடுப்பில் வச்சு கூட பண்ணலாம். இப்போ மஃபின்ஸோட ஒர்க் முடிச்சு மஃபின்ஸை செட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததான் வந்து கேக்கோட டிசைன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். அவங்க டிசைன் எதுவுமே சொல்லலை. பொதுவாக டிசைன் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க டிசைன் எதுவுமே சொல்லலை. நான் இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்தேன். அவங்க கலர் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல் கேக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து லஞ்ச் எடுத்துருந்தேன். லஞ்ச் வந்து 2 இட்லியும் கொஞ்சம் சாம்பாரும் வச்சு சாப்பிட்ருந்தேன். அப்புறம் வந்து ஈவினிங் மறுபடியும் ஒரு கப்பு டீ எடுத்துருந்தேன். சாம்பார் இருந்துச்சுன்னா வேறு எதுவுமே வேண்டாம். டின்னருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள், அடுத்து வந்து ஒரு முட்டை ஆஃப் ஆயில் போட்டு கொஞ்சம் இது பச்சை பட்டாணி கிரேவி இருந்துச்சு, அது வச்சு சாப்பிட்ருந்தேன். அப்புறம் இது ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு காலையிலேருந்து அந்த கேக் ஆர்டர்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குமா, கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அப்போது சரி தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு ரொம்ப நாளாச்சு. அப்போ அதனால் எண்ணெயை வந்து சூடு பண்ணி மசாஜ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு. எண்ணெயை சூடு பண்ணி மசாஜ் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக எண்ணெயை சூடு பண்ணி தலை வந்து ஆயில் மசாஜ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். நைட்டு வந்து பொதுவாக இந்த மாதிரி செய்வேன். எப்போவும் கிடையாது, எப்போவாது ஒரு முறை. பெருசாக வந்து ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ வந்து பெருசாக கேர் பண்ணுறது கிடையாது. ஆனால் கேர் பண்ணணும். ஒரு 30+ இருக்கிறவங்க வந்து ஸ்கின்னுக்காகவும் ஹேருக்காகவும் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், நான் ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நல்லா முடியெல்லாம் வளர்ந்து நான் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் அந்த மாதிரி தான் ஏதாவது வீடியோஸில் போடுறேன் அப்படின்னா அதை வந்து கண்டினியூவாக செய்வேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே விட்டுருவேன். இந்த ஆயில் மசாஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இப்போ காலையில் குளிக்கிறப்போ நல்லாயிருக்கும். நைட்டு வந்து பொதுவாக நம்ம ஆயில் மசாஜ் பார்த்திங்கன்னா நைட்டு கொடுத்துட்டு தூங்குறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு காலையில் குளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஆயில் மசாஜ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கழுத்து வலியெல்லாம் இருந்துச்சு. அந்த கேக் ஒர்க்கெல்லாம் பண்ணனால அது கேக்கு அந்த ஐசிங்கெல்லாம் பண்ணுறப்போ கழுத்து வலி, பேக் பெயின் எல்லாம் வரும். அந்த மாதிரி தான். அப்புறம் கடைசியாக கண் எரிச்சல் பயங்கரமாக இருந்துச்சா, 2 வெள்ளரிக்காவை எடுத்து வச்சுட்டேன். வெள்ளரிக்காவை அப்படியே கண்ணில் வச்சுட்டு ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். கண்ணிலேருந்து அப்படியே நீராக வந்துச்சு. ஏன்னா அந்த கண்ணெல்லாம் பயங்கர எரிச்சலாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய டே இன்றைக்கி போச்சு. உங்கள் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் டயட்டெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு. நான் எக்ஸசைஸும் வாக்கிங்கும் இன்றைக்கி பண்ணலை, சரியா. இந்த மாதிரி ஒர்க் இருக்க அன்றைக்கி அது பண்ண டைம் இருக்காது எனக்கு. மற்றபடி எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன். உங்களுக்கு உங்கள் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெயிட் லாஸ் சேலஞ்ச் நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்த மாதம் நமக்கு ஆரம்பிக்கலாம். இந்த மாதம் கொஞ்சம் ஒரு 1 மந்த் வந்து வேறு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி vlog மாதிரி போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.